வணக்கம் மக்களே, இது சொல்லின் செல்வன் ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம மஹிந்திராவில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற மஹிந்திரா வீரோ அப்படின்ற ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிளோட ஸ்பெக்ஸு, அவருடைய சிறப்பம்சங்கள், இந்த வண்டி வந்து டாடா இன்ட்ராவோட பெஸ்ட்டாக இருக்கா அப்படின்றத ஒரு சின்ன வீடியோவை பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க. அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு இது கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும். நமக்கு உங்களை நம்பி தான் அவ்வளோ நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இது வரைக்கும் கொடுத்த ஆதரவுக்கும் நன்றி. இப்போ மஹிந்திராவில் பார்த்தீங்கன்னா வீரோ அப்படின்ற வண்டியை V2, V4, V6 அப்படின்னு ஒரு 3 மாடலில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதாவது டாட்டா இன்ட்ராவில் வந்து இன்ட்ரா V20, V10, V30, V50 அந்த மாதிரி லான்ச் பண்ணியிருக்க மாதிரி அதே மாடலில் கிட்டத்தட்ட காப்பி அடித்து இவங்களும் வந்து V2, V4, V6ன்னு 3 வேரியண்ட்டில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது வேரியண்ட் தான் வித்தியாசம் இருக்குது. V2ன்றது ஒரு பேஸ் வேரியண்ட்டு, V4 அப்படின்றது ஒரு மிட் வேரியண்ட்டு, V6ன்றது டாப் வேரியண்ட்டு. ஆனால் இதனுடைய இன்ஜின்லாம் பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்குது. 3 சிலிண்டர் டீசல் BS6 1500 சிசி 80 பிஹெச்பிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு 210 நியூட்டன் மீட்டர் டார்க் உள்ள ஒரு 5 ஸ்பீடு கியர் பாக்ஸ் உள்ள ஒரு கேபிள் ஆப்ரேட்டட் கியர் ஷிஃப்ட் உள்ள ஒரு இன்ஜின் இது. இது பார்த்திங்கன்னா இவங்க கிளைம் பண்ணுற மைலேஜ் வந்து இந்த வண்டிக்கு 18.4 மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயே இன்னொரு இன்ஜின் ஆப்ஷன் அவங்க கொடுக்குறாங்க, சிஎன்ஜியில் டர்போ சார்ஜர் இன்ஜினு. அதோடைய மைலேஜ் அரௌண்டு கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் வரும்னு சொல்கிறாங்க. அந்த இன்ஜினை இவங்க இன்னும் லான்ச் பண்ணலை. இப்போதைக்கு மார்க்கெட்டில் இருக்கிறது இந்த டீசல் இன்ஜின் மட்டும்தான். இந்த வண்டியோட ஸ்பெக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோடைய கார்கோ பாடி ஒரு 10 அடி நீளமும் 5 அடி அகலமும் உள்ள ஒரு கார்கோ பாடி. இதோட லீஃப் ஸ்ப்ரிங் பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து லீஃப் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் தான். ஃப்ரண்ட்டில் வந்து 5 லீஃப் ஸ்ப்ரிங்கும் ரியரில் வந்து 8 லீஃப் ஸ்ப்ரிங்கும் இருக்கக்கூடிய ஒரு 4 வீல் லீஃப் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன். ஏன்னா இவங்க ஏற்கனவே மஹிந்திரா மேக்ஸிமம் உள்ள ஃப்ரண்ட்டில் கார் டைப் சஸ்பென்ஷன் கொடுத்து அது கொஞ்சம் ஃபெயிலியர் ஆனதுனால அதுக்கப்புறம் கொஞ்சம் விழிப்பாகி இப்போது 4 வீலுக்குமே லீவ் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. கமர்ஷியல் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் லீவ் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் தான் பெஸ்ட் அப்படின்றத மஹிந்திரா இப்போ உணர்ந்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். இதனுடைய டீசல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 45 லிட்டர் வருது. இந்த வண்டி டீசல் இன்ஜினில் ஒர்க் ஆகிறதுனால கம்பல்சரி இதுக்கு வந்து டெஃப் ஆயில் இருக்குது. டீசல் டேங்க் பக்கத்துலேயே டெஃப் ஆயில் டேங்க் கொடுத்துருக்காங்க. அதனுடைய டேங்க் கெப்பாசிட்டி வந்து 10 லிட்டரு. இது ஹெட்லைட் பார்த்திங்கன்னா எல்இடி கிடையாது, நார்மல் ஹெட்லைட் தான். அதுக்குள்ளேயே இன்டகிரேட்டடாக வந்து உங்களுக்கு இண்டிகேட்டரு, சிக்னல் கொடுக்கக்கூடிய இண்டிகேட்டர்லாம் வந்துடுது. அது கீழே ஃபாக் லேம்புக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தேவைப்பட்டால் வந்து ஃபாக் லேம்ப் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் கம்பெனியில் டாப் வேரியண்ட்டில் கூட ஃபாக் லேம்ப் கிடையாது. இதனுடைய டேஷ்போர்டு மவுண்டட் கியர், அதாவது நம்ம டேஷ்போர்டோடு சேர்ந்த மாதிரியே கியர் ஷிஃப்டிங்லாம் வருது. அதனால் கொஞ்சம் உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணி ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்குது கியர் ஷிஃப்டிங் பண்ணுறது. டிரைவர் சீட்டுக்கு ஒரு ஏர் பேக் கொடுத்துருக்காங்க எல்லா மாடல்லையுமே கம்பல்சரியாக. லெஃப்ட் சைடில் வந்து 2 பேர் உட்காரக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளான செமி லெதர் மாதிரி ஒரு சீட் கொடுத்துருக்காங்க. சீட்டு பார்த்திங்கன்னா 2 சீட்டுக்குமே டிரைவர் சீட்டு லெஃப்ட் சைடில் எல்லாருக்குமே வந்து சீட் பெல்ட் கம்பல்சரி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய அம்சம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு 10.25 இன்ச்சஸ் வந்து உள்ள ஒரு டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். அதாவது என்னடா நீங்கள் கமர்ஷியல் வெஹிக்கிளில் டச் ஸ்க்ரீனா அப்படின்றது ஆச்சரியமாக இருக்கும். டச் ஸ்க்ரீன் மட்டும் இல்லை, ஒரு 12 வோல்ட் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க சி டைப்புக்கு. அப்புறம் வந்து இன்னொரு யூஎஸ்பி மவுண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 இது கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி எல்லா மாடல்லையும் ஏசி இல்லை அப்படின்னாலும் டாப் வேரியண்ட்டில் ஏசி கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. இதோடைய இதில் வந்து கியர் இண்டிகேட்டர் இருக்குது. மீட்டரில் பார்த்திங்கன்னா ஒரு டெஃப் இண்டிகேட்டரு, அதாவது டெஃப் ஆயில் காலி ஆயிடுச்சுன்னா அதை சொல்லக்கூடிய இண்டிகேட்டரு, கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மாடர்ன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பவர் விண்டோஸ் இருக்குது 2 பக்கமும். அந்த பவர் விண்டோஸ் ஒர்க் ஆகிறதுக்கு இது கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பனிங்னா அந்த டோர் ஓப்பனிங்க்கான ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு டோர் ஓப்பனாக இருந்தால். இதோடைய கேபின் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்கள் காரில் இருக்கக்கூடிய இந்த KUV 300, KUV 100 இந்த மாதிரி அவங்களுடைய மிட் வேரியண்ட் காரில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சரும் அந்த கேபினில் கொண்டு வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈகோ பவர் மோடும் கொடுத்துருக்காங்க. ஈகோ பவர் மோடு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். பிளைன் ரோட்டில் போயிட்டுருக்கும்போது ஈகோ மோடில் போனீங்கன்னா உங்களுக்கு அவங்க சொல்லக்கூடிய அந்த 18.4 மைலேஜ் கம்பல்சரி கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் அந்த பவர் மோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டன்னேஜ் இருக்கும்போது ஒரு ஹில்ஸ் ஏறும்போது வண்டி இருந்துச்சுன்னா நீங்கள் பவர் மோடு போட்டு ஓட்டினீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக குயிக்காக பிக்கப் எடுக்கலாம். ஒரு மேடான பகுதிகளில் ரோடு சரியில்லாத இடத்துலாம் பவர் மோட் ஆன் பண்ணி ஓட்டினீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், பவர் கிடைக்கும். பட் மைலேஜ் கொஞ்சம் ட்ராப் ஆகும். அதான் வந்து பவர் மோடு. அது ரெண்டுக்குமே தனித்தனியாக பட்டன் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இது வந்து ஒரு ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங் வந்து டேர்னிங் ரேடியஸ் 5.1 கொடுத்துருக்கனால சிட்டிக்குள்ளேயே உங்களுக்கு ரொம்ப குயிக்காக சின்ன சந்தில் கூட உங்களுக்கு டேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது.
இது வந்து 80 கிலோமீட்டர் டாப் ஸ்பீடு போகும் அப்படின்னு சொல்லி மஹிந்திராவிலேருந்து கிளைம் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே போனால் கூட சேஃபான கிலோமீட்டர் வந்து 80 கிலோமீட்டர் தான். இந்த வண்டியை பொறுத்தவரையிலையும் ஆண்ட்ராய்டு சிஸ்டத்துலேயும் ரிவர்ஸ் கேமராவும் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு வந்து கேபின்லேருந்து நீங்கள் தலையை திருப்பி வெளியில் பார்த்து அந்த மாதிரி பண்ண தேவையில்ல. ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ரிவர்ஸ் பார்த்து வண்டி மூவ் பண்ணுறது. ஏபிஎஸ் கொடுக்கல. ஃப்ரண்ட்டு டிஸ்க் பிரேக்கு, ரியர் ட்ரம் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஏபிஎஸ் கிடையாது. இவ்வளோ கொடுத்தவங்க ஏபிஎஸ் கொடுத்துருந்தா ஃப்ரண்ட் வரைக்கும் அது ஏபிஎஸ் கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதே நேரத்தில் இந்த 4 பக்கமும் லீவ் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் இருக்கிறதுனால சில டைமில் எம்டியில் போகும்போது சஸ்பென்ஷன் ஹார்டாக இருக்கிறதாகவும் சில டிரைவர்ஸ் வந்து சொல்கிறாங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7.99 lakhsலேருந்து 9.56 lakhs வரைக்கும் எக்ஷோரூமில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஆல்மோஸ்ட் 8 லட்ச ரூபாயிலேருந்து 9.56 வரைக்கும் V2, V4, V6 3 வேரியண்ட்டுமே இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் மஹிந்திராவில் என்ன சொல்கிறாங்க இந்த வண்டியோட ப்ளஸ் பாயிண்ட்னா இதோட சர்வீஸ் இன்டர்வல் தான். ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் 20,000 கிலோமீட்டரில் யாருமே இதுவரையும் சர்வீஸ் சென்டர் கொடுக்கல. அது வந்து மஹிந்திரா முதல் முறையாக அந்த வண்டியில் வந்து 20,000 கிலோமீட்டருக்கு ஒரு டைம் நீங்கள் சர்வீஸ் பண்ணால் போதும் அப்படின்றாங்க. நம்ம நார்மலாக டாடா ஏஸ் தோஸ்தெல்லாம் 10லேருந்து 12,000 கிலோமீட்டருக்கு ஒரு டைம் சர்வீஸ் பண்ணுவோம். இப்போது இன்ட்ராலாம் வந்து ஒரு 12லேருந்து 15 கூட சர்வீஸ் பண்ணுவோம். ஆனால் இவங்க சொல்கிறது 20,000 கிலோமீட்டருக்கு ஒரு டைம் சர்வீஸ் பண்ணால் போகுன்றாங்க. இவங்க யூஸ் பண்ணுற அந்த சிந்தட்டிக் ஆயிலு, இவங்களோட ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு, டீசல் ஃபில்ட்டரோட குவாலிட்டியை பேஸ் பண்ணி நீங்கள் 20,000 கிலோமீட்டர் ஒரு டைம் சர்வீஸ் பண்ணிட்டால் போதும் அப்படின்னு மஹிந்திராலாம் சொல்கிறாங்க. இதை வந்து டிரைவர் ஏர் பேக்கு எல்லா மாடல்லையும் கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. எந்த கமர்ஷியல் வெஹிக்கிள்லையும் இந்த மாதிரி கிடையாது. டச் ஸ்க்ரீன் எந்த வண்டியிலையும் கிடையாது. பவர் விண்டோ எந்த வண்டியிலையும் கிடையாது. இந்த மாதிரி 12 வோல்ட்டு சாக்கெட் வந்து 2-3 சாக்கெட் கொடுத்துருக்குறது. இன்னும் சில ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப அல்ட்ரா மாடர்னாக கொடுத்துருக்காங்க இவங்க. இதை பேஸ் பண்ணி இந்த வண்டியை பேஸ் பண்ணி இவங்க ஃப்யூச்சரில் ஒரு மாருதி ஈகோ மாதிரி ஒரு 7 சீட்டரோ அல்லது ஒரு 8 சீட்டரோ ஒரு வண்டி கொடுத்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கூல் கொண்டு போகிற பசங்களுக்கு இல்லை ஒரு லாங் போகிற கமர்ஷியல் யூஸ் பண்ணக்கூடிய உங்களுக்கு ஒரு கேப் மாதிரி ஒரு 8 சீட்டர் கொடுத்தாங்கன்னா இன்னும் கூட ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன்னா இந்த வண்டியோட 10 அடி நீட்டு கார்கோ பாடி அப்படின்றத பேஸ் பண்ணால் கேபினில் ஒரு 4லேருந்து 5 அடி வரதை பேஸ் பண்ணால் ஒரு 14லேருந்து 15 அடிக்கு உள்ள ஒரு சின்ன ஒரு மினி வேன் மாதிரி ஒரு எம்பிவி வேன். ஏன்னா இந்தியாவில் இப்போ அந்த வேனுக்கு ரொம்ப டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஒரு 7 to 8 சீட்டர் இல்லை மேக்ஸிமம் 10 சீட்டர் உள்ள ஒரு மல்டி பர்பஸ் வேன் வந்து ஃப்யூச்சரில் இந்தியாவில் வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டாக இருக்கும். அந்த மாதிரி வண்டி இவங்க இந்த மாடலில் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். ஏன்னா மாருதி ஈகோ வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் ஓரளவுக்கு பெஸ்ட்டு செல்லிங்காக போயிட்டுருக்கிற வண்டி. அதை பேஸ் பண்ணி இவங்களும் கொடுத்தாங்கன்னா ஸ்கூல் பர்பஸ் இதில் ஒரு சின்ன கம்பெனிக்கு ஸ்டாஃப்ஸ் கொண்டு போகிறது அந்த மாதிரி ஒரு 8லேருந்து 10 சீட்டர் மாதிரி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது நம்மளுடைய பர்சனல் கருத்து. இதுக்கு முன்னாடி மஹிந்திரா மேக்ஸிமோ, சூப்ரோ இந்த மாதிரி வண்டிகளை இவங்க லான்ச் பண்ணியிருந்தாலும் இந்த வண்டி அதுலேருந்து முற்றிலும் மாறுபட்டு புதிய பிளாட்ஃபார்மில் தயார் பண்ணியிருக்கிறதா வந்து மஹிந்திராலன்னு சொல்கிறாங்க. இனி வரும் காலங்களில் இந்த பிளாட்ஃபார்ம் தான் நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண போகிறோம். ஸ்மால் கமர்ஷியல், மீடியம் கமர்ஷியல், ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் எல்லாமே அதுதான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோன்றாங்க. ஹை டென்சைல் ஸ்டீல், அதாவது நல்ல குவாலிட்டியான ஸ்டீல் கொண்டு இப்போ நாங்கள் கேபின்லாம் வடிவமைச்சிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த கேபின் இஷ்யூஸ்லாம் இருக்காது. முன்னாடி பொலிரோலாம் பார்த்தீங்கன்னா பொலிரோ பிக்கப்லாம் சைடில் வந்து ஒரு மாதிரி சீக்கிரமே ரஸ்ட் ஆகிடும். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் அந்த வண்டியில் இருக்காது அப்படின்னு சொல்லி மஹிந்திராவில் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஓகே மக்களே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.